அஸ்ஸலாமு அலைக்கும். போன வீடியோவில் இந்த வருஷம் நடந்த கெமிஸ்ட்ரி, அதாவது 2022 பேட்சுக்குரிய கெமிஸ்ட்ரி MCQ பேப்பருக்குரிய விளக்க உரைகள் பார்த்தேன். அதில் முதலாவது வீடியோவில் ஐதரசன் நிறமாலையோடு சம்மந்தப்பட்ட ஒரு வினா இருந்தது. அந்த வினாவுக்குரிய விளக்க உரையை பார்த்தோம் முதலாவது வீடியோவில். ஏற்கனவே நான் ஃபர்ஸ்ட் வீடியோவில் கதைச்ச மாதிரி ஒவ்வொரு MCQக்குரிய விளக்க உரைகளை ஒவ்வொரு தனித்தனி வீடியோக்களில் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஏற்கனவே கதைச்சிருந்தேன். அதே மாதிரி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு எடுத்த MCQ வினா என்னென்னு சொன்னால் 14வது வினாவாக கேட்கப்பட்ட இந்த MCQ சம்மந்தமான சில முக்கியமான விஷயங்களை கதைச்சிட்டு எப்படி இதுக்குரிய ஆன்சர் எடுக்குன்றதை இந்த வீடியோவை டிஸ்கஸ் பண்ண வேண்டியது. இந்த வீடியோக்குள்ளுக்கு போகும் முதல் ஏற்கனவே இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற, அதாவது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறார்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டடி குரூப்ஸ், ஏஎல் ஸ்டடி குரூப்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சேனலையும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கட்டாயம் புதுசாக பார்க்குறாக்களும் இந்த வீடியோவை கட்டாயம் அதாவது இந்த சேனலில் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதால அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு அது ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களோட நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். ஏன்னா புது வீடியோ வரத்தில் அது உங்களுக்கு ஈஸியாக விளங்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த வினாவுக்குரிய, அதாவது இந்த 14வது வினா வரப்பட்ட இந்த வினாவுக்குரிய சில முக்கியமான விஷயங்களை கதைச்சிட்டு இந்த கேள்வி எப்படி அப்ரோச் பண்ணி இதுக்குரிய ஆன்சர் எடுக்கிறேன்னு பார்ப்போம். ஓகே, ரைட். இப்போ இந்த வீடியோவில் நம்ம மெயினாக பார்க்குறதுக்கு எடுத்துக்கொண்ட MCQ என்னன்னு சொன்னால் 14வது MCQ. இந்த 14வது MCQவில் எந்த யூனிட் அடிப்படையாக வச்சு, எந்த விஷயத்தை அடிப்படையாக வச்சு கேள்வி கேட்கப்பட்டுருச்சுன்னு சொன்னால், நீங்கள் படிச்சிட, அதாவது 12வது யூனிட்டாக படிச்சிட ரசாயன சமநிலை, கெமிக்கல் ஈக்குலிபிரியம் சம்பந்தமான ஒரு வினாவாக இது கேட்கப்பட்டிருக்கு. இதே மாதிரியான வினாக்கள் கடந்த காலங்களிலே வினவப்பட்டிருக்கு. அதாவது கடந்த கால பாஸ் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் இதே டைப்பில் நிறைய கேள்விகள் வந்துருச்சு. அப்போ உங்களுக்கு கட்டாயம் தெரியணும், பாஸ் பேப்பர் செய்கிறதுக்குரிய முக்கியத்துவம் இந்த கேள்வியை செஞ்சிட இந்த வீடியோட கடைசியில் உங்களுக்கு பாஸ் பேப்பர் முக்கியத்துவம் கட்டாயம் விளங்கும். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பாஸ் பேப்பர் கேள்வி செய்கிறதுக்குரிய பிரயோசனம் உங்களுக்கு விளங்கும். இப்போ இந்த கேள்விக்குரிய ஆன்சரை எடுக்கிறதுக்கு முதல் இந்த கேள்விகளோட சம்மந்தப்பட்ட ஏற்கனவே கடந்த காலங்களில் வரப்பட்டுள்ள வினாக்களை இந்த வீடியோட கடைசியில் எண்டில் கட்டாயம் நான் அப்லோட் பண்ணுவேன். வீடியோ கடைசி முடியக்கில் இந்த கேள்விக்கு ஆன்சர் எடுத்து முடிய கடைசியாக இதோட சம்மந்தப்பட்டு ஏற்கனவே வரப்பட்ட வினாக்கள் வீடியோட தொடர்ச்சியாக வரும். அதை நீங்கள் பார்த்து உங்களோட ப்ராக்டிஸுக்கு செஞ்சு பார்க்கலாம். அப்படி நீங்கள் செய்கிற சந்தர்ப்பத்தில் ஏற்கனவே பாஸ் பேப்பரில் கேட்கப்பட்ட வினாக்கள் தான் வெவ்வேறு வடிவங்களில் வருதுன்னு உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய விதத்தில் கட்டாயம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். ரைட். இப்போது இந்த மெயினான விஷயத்துக்கு வரும். இப்போ இந்த 14வது MCQ என்னென்னு சொன்னால், கேள்வி உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே விளங்குது. கேள்வியை வாசகம் பாருங்கள். ஒரு தரப்பட்ட வெப்பநிலையில் H2O கேஸின் ஒரு குறித்த எண்ணிக்கையிலான மூல்கள் ஒரு வெற்றிடமாக்கப்பட்ட 1 டெசிமீட்டருக்கு மூடிய விரைத்த கொள்கலத்தினுள் புகுத்தப்பட்டு இத்தொகுதி கீழே காட்டப்பட்டுள்ளவாறு சமநிலை அடைய விடப்பட்டது. இப்போ பாருங்கள், வளமையாக ஒரு கல்குலேஷன் தொடர்பான ஒரு வினா வார சந்தர்ப்பத்தில், ஒரு கேள்வி வார சந்தர்ப்பத்தில் அந்த வினாவில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் வருது, என்னென்ன கணியங்களை அதாவது முக்கியத்துவப்படுத்தி சொல்கிறாங்களோ அந்த கணியங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஒரு ரஃப்பாக ஒரு வரைபடத்தில் என்ன செய்யணும், குறித்து வச்சுக்கலாம். ஏன் இப்படி குறித்து வச்சுக்கொள்கிறேன்னு சொன்னால், இப்படி குறித்து வைக்கிற சந்தர்ப்பத்தில் அது உங்களுக்கு அந்த கேள்வியை இலகுவான முறையில் ஆன்சரை எடுக்கக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ கட்டாயம் நீங்கள் இந்த கேள்வியில் வரக்கூடிய முக்கியமான கணியங்கள் என்ன செய்யும், ஷோர்ட்டாக குறித்து எடுத்துக்கலாம். அப்போ இந்த கேள்வி ஒரு கால்குலேஷன் கேள்வி. எனவே கட்டாயம் இதில் வரக்கூடிய முக்கியமான விஷயங்கள் குறித்து எடுத்துகிட்டு கடைசியாக அவங்க கேட்குற கேள்வியை அடிப்படையாக வச்சு அதுக்கு எப்படி ஆன்சர் எடுக்கிறன்றதை நீங்கள் அந்த போட்ட வரைபடத்தை அடிப்படையாக வச்சு விளங்கிக்கலாம். அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், இப்போ இதில் முதலாவது அவங்க சொல்கிறாங்கன்னா, ஒரு தரப்பட்ட வெப்பநிலையில் H2O கேஸின் ஒரு குறித்த எண்ணிக்கையிலான மூல்கள். அப்போ பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை கேள்வியிலேயே சொல்கிறாங்க பாருங்கள், தரப்பட்ட வெப்பநிலை
அப்போ ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை, அந்த வெப்பநிலை என்னென்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அப்போ அதை நான் அந்த வெப்பநிலையை டீன்னு எடுக்கிறேன். அவங்க குறிப்பிட்ட அந்த வெப்பநிலையை நான் டீன்னு எடுக்கிறேன். இந்த வெப்பநிலையில் H2S கேஸின் ஒரு குறித்த எண்ணிக்கையிலான மூல்கள், H2S கேஸில் ஒரு குறிப்பிட்ட குறித்த எண்ணிக்கையிலான மூல்கள், அந்த மூல எண்ணிக்கை உங்களுக்கு தெரியுமா? இல்லை. அப்போ எனவே அந்த மூல எண்ணிக்கையை நான் ஒரு தெரியாக்கணியம் சார்பாக எடுக்கிறேன். வெப்பநிலை டீன்னு எடுத்த மாதிரி மூல எண்ணிக்கையும் ஒரு தெரியாக்கணியம் சார்பாக எடுக்கிறேன். அப்போ எனவே இங்கே எடுக்கப்பட்ட H2S கேஸோட மூல எண்ணிக்கையை நான் என்னென்னு எடுக்கிறேன். ரைட். இப்போ அடுத்த விஷயத்துக்கு வா. இந்த குறிப்பிட்ட மூளை என்ன செய்யப்படுது? ஒரு வெற்றிடமாக்கப்பட்ட குடுவையில், ஒரு வெற்றிடம் இருக்கக்கூடிய ஒரு டெசிமீட்டருக்கு மூடிய விரைத்த கொள்கலத்தினுள் புகுத்தப்பட்டு, அப்போ என்ன செய்கிறாங்க? வெப்பநிலை, குறிப்பிட்ட வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட மூல எண்ணிக்கை எடுத்து H2S என்ன செய்கிறாங்க? ஒரு வெற்றிடமாக்கப்பட்ட ஒரு டெசிமீட்டருக்கு கனவளவுள்ள ஒரு குடுவைக்கில் என்ன செய்கிறாங்க? உட்புகுத்துறாங்க. அப்போ எனவே நான் அந்த குடுவையை ஒரு வரைபடம் சார்பாக வரைகிறேன். அப்போ இதுதான் அந்த குடுவைன்னு எடுக்கிறேன். இதுதான் அந்த குடுவை. இந்த குடுவைக்குள்ள தான் என்ன செய்யப்படுது? H2S கேஸ் உட்செலுத்தப்படுது. இப்போ இந்த குடுவையில் கனவளவு என்ன? ஒரு டெசிமீட்டர் கியூப். இவர கனவளவு ஒரு டெசிமீட்டர் கியூப் வரை. இப்படி உட்செலுத்தப்பட்டு இத்தொகுதி கீழே காட்டப்பட்டுள்ளவாறு சமநிலை அடைய விடப்பட்டதாம். அப்போது இந்த தொகுதிக்குள்ள H2S வாயுவை செலுத்துகிற சந்தர்ப்பத்தில் அது அவங்க குறிப்பிட்ட மாதிரி பின்வரும் சமநிலையை உருவாக்குது. என்ன சமநிலை? இந்த தொகுதிக்குள்ள எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் H2S கேஸ் எப்படி சமநிலை அடையுது? H2S கேஸ் சமநிலையில் 2H2 கேஸ் ப்ளஸ் S2 கேஸை உருவாக்குது. இப்படி இந்த தொகுதிக்குள்ள H2S வாயு சமநிலை அடையுது. அடுத்தது சொல்கிறாங்க பாருங்கள், இப்படி சமநிலை அடைஞ்சிட்டு அடுத்தது சமநிலை அடைஞ்ச சந்தர்ப்பத்தில் சமநிலையில் எடுத்து பார்க்குறாங்க H2Sல வந்து ஒரு பின்னம் எக்ஸ். இது மிக முக்கியம். அவங்க சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் என்ன செய்யணும்? குறித்து வச்சுக்கலாம். சமநிலையில் என்ன? ஒரு பின்னம் எக்ஸ் கூட்டட் பிரிகை அடைந்துள்ளதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அப்போ சமநிலையில் வந்து எக்ஸோட ஒரு பின்னம் என்ன செய்தான்? அதாவது H2S கேஸோட ஒரு பின்னம் எக்ஸுன்ற பின்னம் என்ன செய்தான்? கூட்டட் பிரிகை அடையுதான். இதை அவங்க அவதானிச்சிட்டான். சமநிலையில் கொள்கலத்தில் உள்ள மொத்த அமுக்கம் என்னாவும் P ஆக இருந்ததாம். இப்போ பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெரியும் இதில் சொன்ன தரவுகள் வந்து ஒன்று சமநிலை எடுத்து பார்க்குற சந்தர்ப்பத்தில் கூட்டட் பிரிகை அளவு என்னவாம்? எக்ஸுன்ற பின்னமா? இது ஒரு பின்னமா? எக்ஸுன்ற பின்னம் கூட்டட் பிரிகை அடையுதான். அதே மாதிரி சமநிலையில் வந்து தொகுதியிற மொத்த அமுக்கம் என்னவாம்? பீன்ற குறியீடு சார்பாக தராங்க. இப்போ பாருங்கள் கேள்வி, பின்வரும் எது தொகுதியின் சமநிலை மாறிலி KPயை தருகின்றது? இதுதான் கேள்வி. அதாவது இப்படியான நிபந்தனைகள் இருக்கக்கூடிய இந்த சமநிலை தொகுதியிற KPயிற சரியான கோவை என்னன்னு கேட்குறான். ரைட். இப்போ பாருங்கள், வளமையாக இந்த ஒரு சமநிலை தொடர்பான கேள்வி வந்தாலும் அந்த சமநிலை தாக்கத்தை எழுதி வளமையாக நம்ம பின்பற்றக்கூடிய படிமுறைகள், வளமையாக எந்த ஒரு பாஸ் பேப்பர் கேள்வியாக இருந்தாலும் எந்த ஒரு வினா வந்தாலும் சமநிலையில் இந்த மெத்தடை நீங்கள் கட்டாயம் செய்யணும், ஃபாலோ பண்ணணும், பின்பற்றணும். அது என்ன? ஒரு சமநிலை சம்பந்தமான ஒரு கேள்வி வந்தால் சமநிலை தாக்கத்தை எழுதுறது முதலாவது வளமையாக நம்ம செய்கிறது என்ன? ஆரம்ப மூலளவு, கூட்டற் பிரிகை அடைந்த மூலளவு, அடுத்தது என்ன? சமநிலை மூலளவு. இது எந்த ஒரு சமநிலை கேள்வியாக இருந்தாலும் கட்டாயம் நீங்கள் இந்த விஷயங்களை எழுதாமல் அடுத்த விஷயத்துக்கு போவேல, ஆன்சர் எடுக்கல. அப்போ இது கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சது. அப்போ எனவே இந்த கேள்வியில் எங்கன்னா இது ஒரு சமநிலை கேள்வி. எனவே வளம மாதிரி நம்ம ஏற்கனவே செய்கிற மாதிரி ஆரம்ப மூல், சமநிலை மூல், கூட்டற் பிரிகை மூலம் எழுதும். இப்போ பாருங்கள், அதுக்கு முதல் நீங்கள் என்ன செய்யணும்? அந்த சமநிலை தாக்கத்தை சமப்படுத்தும். அப்போ இந்த சமநிலை தாக்கத்தை சமப்படுத்தினீங்கன்னா 2H2S 2H2 கேஸ் H2 கேஸை உருவாக்கும். இப்போ பாருங்கள், வளமையாக நம்ம செய்கிறது என்ன? முதலாவது இனிஷியல் மூல், ஆரம்ப மூல். அடுத்தது என்ன? கூட்டற் பிரிகை அடைஞ்ச மூல் அல்லது தாக்கம் அடைஞ்ச மூல், அதாவது ரியாக்டட் மூல். அடுத்தது என்ன? சமநிலை மூல், அதாவது ஈக்குலிபிரியம் மூல்.
அப்போ ஆரம்ப மூல் H2Sல ஆரம்ப மூல் என்ன உங்களுக்கு தெரியும். ஒரு குறித்த மூலை நீங்கள் தானே செலுத்தப்படுன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் அதை என்னென்னு எடுத்தேன், எண் என்று ஆரம்பத்தில் எடுத்துருக்கேன். அப்போ எனவே ஆரம்ப மூல் என்ன எண், ஆரம்ப மூலை. இப்போ தாக்கமடைஞ்ச மூலை நீங்கள் உங்களுக்கு தெரியுமா? இல்லை, அதுவும் தெரியும். அப்போ எனவே ஒரு தெரியாக்கணியம் சார்பாக எடுப்போம். அப்போ நான் ஆரம்ப மூலை 2A மூல்னு எடுக்கிறேன். ஏன் 2Aன்னு எடுக்கிறேன்னு சொன்னால் நாங்கள் பீசமானத்தை வச்சு விளைவுகளோட மூலை நீங்கள் எழுதக்கில் வந்து முழு பின்னத்தில் வராமல் முழு எண்ணில் வரணுமா இருந்தால் 2Aன்னு எடுத்தால் பொருத்தமாயிருச்சு. அப்போ எனவே தாக்கமடைஞ்ச மூலை 2Aன்னு எடுக்கிறேன். அதுவும் நம்மளுக்கு தெரியுமா? தெரியும். அப்போ தெரியாக்கணியம் சார்பாக A சார்பாக எடுக்கிறேன் 2Aன்னு. இப்போ சமநிலை மூலை இன்றைக்கி என்ன, ஆரம்பத்தில் இருந்து தாக்கமடைஞ்ச அல்லது கூட்டப்பிரி அடைஞ்ச மூலை இன்றைக்கி கழிச்சா அது சமநிலை மூலை தரும். அப்போ n-2A வரும். இதுதான் சமநிலை H2Sல மூலை நீக்கியார். இப்போது உருவாகிற H2Sல மூலை நீக்கி என்ன வருது, உருவாகிற H2 மூலை நீக்கி. அப்போ உங்களுக்கு தெரியும் கூட்டற்பிரிகை அடைஞ்ச H2Sல மூலை நீக்கி 2Aன்னு சொன்னால் அது உருவாக்குற H2 மூலை நீக்கி என்ன வருது, 2A அரைச்சி. P சமானம் 1:1 தான். அப்போ 2A உருவாகிற H2 என்ன, அதில் அரைவாசி. P சமானம் 2:1 அரைவாசி. அப்போ என்ன வரப்போகுது, A. அப்போ சமநிலையில் இருக்கிற H2 மூலை நீக்க 2A, அதே மாதிரி H2 மூலை நீக்க AR. அப்போ இதுதான் என்ன, சமநிலையில் இருக்கிற H2Sல மூலை நீக்க n-2A. நம்ம எடுத்த கணியம் சார்பாக H2 மூலை நீக்க 2A, P சமானத்தை அடிப்படையாக வச்சு எடுக்கிறீங்க. அதே மாதிரி H2 மூலை நீக்க என்ன, A. அப்போ இந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். அப்போ எனவே இந்த தொகுதி சமநிலை அடைகிற சந்தர்ப்பத்தில் சமநிலையில் இருக்கக்கூடிய H2S மூலை நீக்க முறையே n-2A 2A என்று வரும். அப்போ இது எந்த ஒரு கேள்வியாக இருந்தாலும் வளமையாக நீங்கள் இது பின்பற்றக்கூடிய ஒரு படிமுறை. இப்போ இது அப்படியே இருச்சது. அடுத்த விஷயத்துக்கு வாங்க. இப்போ உங்கள்கிட்ட கேள்வி கேட்டது என்ன, கேபிக்குரிய கோவை. அப்போ பாருங்கள், வளமையாக எந்த ஒரு கல்குலேஷன் கேள்வியாக இருந்தாலும் என்னத்துக்குரிய கோவை கேட்குறாங்களோ அந்த கோவையோட சம்மந்தப்படக்கூடிய நீங்கள் சிலபஸில் படிக்கக்கூடிய கணித தொடர்பு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ கேபிக்குரிய கோவை கேட்குறாங்கன்னு சொன்னால் கேபியோட சம்மந்தப்பட்ட கணித தொடர்பு அல்லது கேபியோட சம்மந்தப்பட்ட கணித கோவை என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் 2 விதமான கணித கோவை படிச்சிருப்பீங்க. கேபியோட சம்மந்தப்படக்கூடிய 2 விதமான கணித கோவை. அதில் முதலாவது கணித கோவை என்னன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், வளமை மாதிரி கேசிக்குரிய கோவை மாதிரி தான் கேபிக்குரிய ஒரு கணித கோவை படிச்சிருப்பீங்க. அதாவது வளமை எந்த ஒரு சமநிலை தாக்கமாக இருந்தாலும் கேபிக்குரிய கோவை அறிச்சட்டு அதை எப்படி எழுதுவீங்க, கேபிக்குரிய கோவை வந்து வாயு நிலை தாக்கி விளைவுகளுக்கு மட்டும்தான் எழுதணும். ஏற்கனவே நீங்கள் படித்த விஷயம். இந்த கேபிக்குரிய கோவை எப்படி எழுதுவீங்க, அதாவது விளைவில் இருக்கக்கூடிய வாயு நிலை சேர்வைகள பகுதி அமுக்கத்தை அதில் பீசமான குணகத்தால் வலுவேற்றி வர பெருக்கத்துக்கு, அதே மாதிரி தாக்கிகள் வாயு நிலையில் இருக்கக்கூடிய தாக்கிகள பகுதி அமுக்கத்தை அதில் பீசமான குணகத்தால் வலுவேற்றி வர பெருக்கத்துக்கு இடையிலான விகிதம் தான் என்ன வருது, கேபிக்குரிய கோவையாக இருக்குது. இந்த கேபிக்குரிய வரைவிலக்கணத்தில் படிச்சிருக்கு. எனவே அந்த வரைவிலக்கணத்தை அடிப்படையாக வச்சு நீங்கள் இங்கே இந்த சமநிலை தாக்கம் 2H2S H2S2 உருவாக்குற இந்த சமநிலை தாக்கத்துக்கு கேபிக்குரிய கோவை எழுதுனா எப்படி வரப்போகுது, கேபி சமன் விளைவுகளில் இருக்கக்கூடிய வாயு நிலை பதார்த்தங்கள் அல்லது சேர்வைகள் என்ன, H2S2 அதில் பகுதி அமுக்கத்தை பீசமான குணகத்தால் வலுவேற்றணும். அப்போ எனவே H2 பகுதி அமுக்கத்தை நான் PH2 எடுக்கிறேன். அதை நீங்கள் என்ன செய்யணும், அதில் பீசமானத்தால் வலுவேற்றணும். பீசமானம் நின்றதால் வர்க்கம்னு தர விளைவில் இருக்கக்கூடிய வாயு நிலை சேர்வு அடுத்த சேர்வு என்ன, S2. அப்போ எனவே அவர பகுதி அமுக்கத்தை PS2 எடுக்கிறேன். அவர் பீசமான குணம் 1ன்றதால் அதால் வலுவேற்றினா 1, அந்த 1 நம்ம காட்டலை. கீழே என்ன வரப்போகுது, தாக்கிகள பகுதி அமுக்கத்தை பீசமானத்தால் வலுவேற்றி வர பெருக்குத்தொகை வரப்போகுது. அப்போ கீழே தாக்கி என்ன வரப்போகுது, H2S. அப்போ H2Sல பகுதி அமுக்கத்தை PH2Sன்னு எடுக்கிறேன். அதை நீங்கள் என்ன செய்வீங்க, அதை பீசமான குணகத்தால் வலுவேற்றுவீங்க. அது என்ன, 2. அப்போ இதுதான் என்ன, கேபிக்குரிய கோவையார். அப்போ எனவே இந்த கேபிக்குரிய கணித தொடர்பு கேட்டால் முதலாவது உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம், இந்த சமநிலையோட தொடர்பு பட்ட நீங்கள் படித்த கேபிக்குரிய கோவை. முதலாவது கோவை என்ன, நான் இங்கே எழுதியிருக்கிற இந்த கோவை கேபி சமன் PH2 வர்க்கம் தர PS2 இன் கீழ் PH2Sல வர்க்கம். அடுத்தது 2வது கோவை என்ன, நீங்கள் படித்த 2வது கோவை
உங்களுக்கு தெரியும். அதாவது கேபி கேசி இந்த 2 கோவைகளில் இருந்து கேபிக்குரிய கோவை எடுத்திருப்பீங்க அல்லது கேசிக்குரிய கோவை எடுத்திருப்பீங்க. 2வது கோவை என்னன்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்ச நீங்கள் படித்த கோவை என்னென்னா கேபி சமன் கேசி தர ஆர்டியிற டெல்டா என்னென்னு இதுதான் 2வது கோவையாக இருக்குது. இது 1வது கோவையாக இருக்குது. அப்போ பாருங்கள், அப்போ கேபியோட தொடர்பட்ட 2 கோவைகள்னு சொன்னால் நான் எழுதிருக்கிற 1வது கோவை 2வது கோவை கேபி சமன் கேசி ஆர்டியிற டெல்டா என். அப்போ எனவே இங்கே கணித தொடர்பு கேபிக்குரிய கணித தொடர்பு கேட்குறாங்கன்னு சொன்னால் இந்த 2 கோவைகளில் ஏதாவது ஒரு கோவையை பயன்படுத்தி தான் நீங்கள் அந்த கணித கோவையை நிறுவக்கூடியதாக இருக்கும். அப்போ இதில் பாருங்கள், முதலாவது இந்த 2வது கோவையை பயன்படுத்தி அவங்க கேட்ட கணித தொடர்பை எடுக்க இயலுமான்னு பார்க்கணும். இப்போ 2வது தரவை 2வது கோவையை பயன்படுத்தி நீங்கள் கணித தொடர்பு எடுக்கணுமா இருந்தால் கேபிக்குரிய கணித தொடர்பு எடுக்கணுமா இருந்தால் உங்களுக்கு என்ன தேவை? கேசின்ற கணியம் தேவைப்படுது, ஆறுன்ற பெருமானம் தேவைப்படுது, டீன்ற பெருமானம் தேவைப்படுது. இதெல்லாம் அவங்க தாராங்களா? இங்கே இல்லை. கேசி தரல, ஆர் தரல, டீ தரல. அப்படின்னவே நிறைய தெரியா கணியங்கள் வருது. அப்படின்னவே இந்த கோவையை பயன்படுத்தி கேபிக்குரிய கணித தொடர்பு எடுக்க இயலுமா? இல்லை. அப்படின்னவே இந்த கோவை பொருத்தமாக இருக்குது. அப்போ எனவே நீங்கள் பயன்படுத்த வேண்டிய பொருத்தமான கோவை என்ன? கேபி சமன் பிஹெச்2 வர்க்கம் தர பிஹெச்2 விங்கில் பிஹெச்2 வர்க்கம். அப்போ எனவே இதை மட்டும் பயன்படுத்தி தான் நீங்கள் என்ன செய்யலும்? கேபிக்குரிய கணித தொடர்பு எடுக்கலாம். வளமே எந்த ஒரு கால்குலேஷன் கேள்வியாக இருந்தாலும் இப்படி தான். அவங்க என்ன கோவை கேட்குறாங்களோ அதோட தொடர்பட்ட கணித கோவையை எழுதி அதை அடிப்படையாக வச்சு ஒவ்வொன்றுக்கும் பொருத்த மாதிரி தான் இல்லையான்னு பார்த்து கடைசியாக நீங்கள் ஆன்சர் எடுக்கலாம். அப்போ எனவே பொருத்தமான கோவை இந்த 1வது கோவையாக இருக்குது. அப்போ இதை அடிப்படையாக வச்சு எப்படி இப்போது கணித கோவையை நிறுவல், அதாவது அவங்க கேட்ட கணித தொடர்பை எடுக்கிற. இப்போ இந்த கோவையில் வரக்கூடிய கணியங்கள் என்னென்ன கணியங்கள் தேவைப்படுது, கணித தொடர்பு எடுக்கிறதுக்கு என்னென்ன கணியங்கள் தேவைப்படுதோ அதை அவங்க தந்த தரவை அடிப்படையாக வச்சு எப்படி எடுக்கிறேன்னு பார்க்கணும். எப்போவுமே வளமையோட கணித தொடர்பு கேட்குறாங்கன்னு சொன்னால் அவங்க தந்த கணியங்கள் சார்பாக மட்டும்தான் வரணும். அவங்க தந்த கணியங்கள் என்னென்ன கணியங்கள் உங்களுக்கு தெரியும்? எக்ஸ்பி. அப்போ எனவே நீங்கள் கேபிக்குரிய எடுக்கிற கணித தொடர்பு என்ன? எக்ஸ்பி அடிப்படையாக வச்சு மட்டும்தான் வரணும். அப்போ எனவே எக்ஸ்பி அடிப்படையாக வச்சு எப்படி கேபிக்குரிய கணித தொடர்பு எடுக்கணும் உங்களுக்கு தெரியும். ஓகே ரைட். இப்போ பாருங்கள், நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இப்போது கேபிக்குரிய கணித தொடர்பு எதை அடிப்படையாக வச்சு எடுக்கணும்னு உங்களுக்கு வழங்கிட்டேன். அதாவது பகுதி அமுக்கங்களை பிரதியிட்டு கேபிக்குரிய கோவை எடுக்கணும்னு உங்களுக்கு வழங்கி. இப்போது இந்த கேபிக்குரிய இந்த 1வது கணித கோவை அடிப்படையாக வச்சு நீங்கள் கேபிக்குரிய கணித தொடர்பு எடுக்கணுமா இருந்தால் அந்த சமன்பாட்டில் வரக்கூடியது என்ன? தாக்கி விளைவுகிற பகுதி அமுக்கம். பகுதி அமுக்கம் தெரிஞ்சால் மட்டும்தான் என்ன செய்யலாம்? கணித தொடர்பு எடுக்கலாம். இப்போது பகுதி அமுக்கத்தை நீங்கள் பிரதியிடணுமா இருந்தால் முதலாவது உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் பகுதி அமுக்கத்தை எப்படி கண்டுபிடிக்கிற, பகுதி அமுக்கத்தை எப்படி கண்டுபிடிக்கிறன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ பகுதி அமுக்கத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணுமா இருந்தால் பகுதி அமுக்கத்தை ஒரு வாயுற பகுதி அமுக்கத்தை இனங்காண்றதுக்குரிய சமன்பாடு படிச்சிருப்பீங்க. என்னென்ன சமன்பாடு படிச்சிருச்சிங்களோ அந்த சமன்பாடு அடிப்படையாக வச்சு எப்படி பகுதி அமுக்கத்துக்குரிய கணித தொடர்பு இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. பகுதி அமுக்கத்தை இனங்காணணுமாக இருந்தால் பகுதி அமுக்கத்தை இனங்காண்றதுக்கு 2 சமன்பாடுகள் படிச்சிருப்பீங்க. ஒன்று டால்டன்ற பகுதியம், அதாவது வாயு விதிப்படி உங்களுக்கு தெரியும். பகுதி அமுக்கத்தை இனங்காணணுமாக இருந்தால் வலிமையாக நீங்கள் பயன்படுத்துகிற சமன்பாடு பிவி சமன் என்ஆர்டி. இந்த முதலாவது இந்த சமன்பாடை பயன்படுத்தி நீங்கள் ஒரு வாயுற பகுதி அமுக்கத்தை இனங்காணணும். இப்போ இங்கே H2S2 பகுதி அமுக்கத்தை இனங்காணுன்னா பிவி சமன் என்ஆர்டியை பயன்படுத்தலாம். அல்லது இன்னொரு சமன்பாடு இருந்துச்சு, டால்டன்ற பகுதி அமுக்க விதிப்படி பகுதி அமுக்கம் சமன் அதோட மூழ்பின்னம் தர மொத்த அமுக்கம் மாதிரி. இந்த 2 சமன்பாடுகளை பயன்படுத்தி நீங்கள் பகுதி அமுக்கத்தை இனங்காணலாம். இந்த 2 சமன்பாட்டில் இங்கே நீங்கள் கேபிக்குரிய கணித தொடர்பு எடுக்கணுமா இருந்தால் எந்த பகுதி அமுக்க சமன்பாடை பயன்படுத்தியில் அதை நீங்கள் என்ன செய்யணும்? இலகுவாக கண்டுபிடிக்கணும். எப்படி? இப்போ பாருங்கள், முதலாவது சமன்பாடை நீங்கள் பயன்படுத்தினா பகுதி அமுக்கத்தை தான் நீங்கள் இனங்காணணும். அதுக்கு என்ன தேவை? கனவளவு தேவை. அது உங்களுக்கு தெரியும். மூலனிக்க தெரியுமா? தெரியா. ஆர் தெரியுமா? இல்லை. டீ தெரியுமா? இல்லை. அப்போ எனவே நிறைய தெரியா கணியங்கள் வருது. அப்போ எனவே இது சாத்தியங்கள். அப்போ முதலாவது சமன்பாடு சாத்தியம் இல்லை. 2வது சமன்பாடுக்கு வாங்க. 2வது சமன்பாடில் என்ன தேவை உங்களுக்கு? பகுதி அமுக்கம். அதுக்கு என்ன தேவை? மொத்த அமுக்கம். மொத்த அமுக்கம் தந்திரிச்சார் பி. அதே மாதிரி மூழ்பின்னம், மூழ்பின்னத்தை சமநிலை மூழ்பின்னம். அப்போ மூழ்பின்னத்தையும் நீங்கள் இலகுவாக கண்டுபிடிச்சேன். ஏற்கனவே
மூல் பின்னத்தை என்ன செஞ்சிட்டீங்க, மூல் எண்ணிக்கையை கண்டு வச்சிருச்சிங்க நீங்கள் எடுத்த கணியம் சார்பா. அப்போ அதை நீங்கள் என்ன செய்யணும், அதை அடிப்படையாக வச்சு மூல் பின்னத்தை இனம் காணும். அப்போ எனவே ரெண்டாவது சமன்பாடு தான் என்ன வரைக்கும் பகுதி அமுக்கத்தை இனம் காண்றதுக்கு பொருத்தமான சமன்பாடாக இருக்கும். அதாவது பகுதி அமுக்கம் சமன் மூழ்பின்னம், சமநிலை மூழ்பின்னம் தர மொத்த அமுக்கமாக இருக்கும். அப்போ எனவே கேபிக்குரிய கணித தொடர்பு நீங்கள் எடுக்கணுமா இருந்தால் பயன்படுத்த வேண்டிய பகுதி அமுக்கத்துக்குரிய சமன்பாடு என்ன, டால்டன்ட பகுதி அமுக்க சமன்பாடாக இருக்குது. அப்போ பாருங்கள், அப்போ எனவே இந்த சமன்பாடை நீங்கள் இந்த சமன்பாடை அடிப்படையாக வச்சு நீங்கள் கேபியை பிரதியிட்டால், கேபியில் வந்து பகுதி அமுக்கத்தை பிரதியிட்டால் எப்படி வரப்போகுது. இப்போ பாருங்கள், கேபி சமன் பிரதியிட்டிங்கன்னு சொன்னால் அப்போ உங்களுக்கு தெரியும். பாருங்கள், அதாவது H2 கேஸில் பகுதி அமுக்கம் சமன் என்ன வரப்போகுது, H2 மூல் பின்னம் தர மொத்த அமுக்கம் PT என்ன வரைக்க போகுது, Pன்னு தந்திருக்காங்க. அதே மாதிரி S2 பகுதி அமுக்கம் என்ன வரப்போகுது சமன் S2 மூல் பின்னம், சமநிலை மூல் பின்னம் தர மொத்த அமுக்கம் Pன்னு வரும். இங்கே மூல் பின்னம்ன்றது நம்ம அமுக்கம் கணிக்கிறது சமநிலையில், பிரதியிட வேண்டிய மூல் பின்னம் என்ன, சமநிலை மூல் பின்னம், மொத்த அமுக்கம் என்ன, சமநிலை மொத்த அமுக்கமாக இருக்குது. அதே மாதிரி H2S எடுத்தீங்கன்னு சொன்னால் PH2S கேஸ் சமன் அவரோட மூல் பின்னம் என்ன, சமநிலை மூல் பின்னம் XH2S இன்டு மொத்த அமுக்கம் P. இப்போ இப்படி கணித கோவை. இப்போ இதை கேபிக்குரிய கோவையில் பிரதிட்டிங்கன்னு சொன்னால் கேபி சமன், கேபியில் பிரதிட்டிங்கன்னு சொன்னால் கேபி சமன்னா PH2 பகுதி அமுக்கத்தில் வர்க்கம். அப்போ என்ன வரப்போகுது, PH2 கேஸில் பகுதி அமுக்கத்தை பிரதிட்டிங்கன்னா PH2க்கு பதிலாக XH2 இன்டு Pன்னு போடலாம். அப்போ என்ன வரப்போகுது, XH2 இன்டு P அதில் வர்க்கம் தர S2 பகுதி அமுக்கத்துக்கு பதிலாக XH2 இன்டு Pயை பிரதியிடலாம். கீழே என்ன வரப்போகுது, H2S பகுதி அமுக்கத்துக்கு பதிலாக XH2S இன்டு P அதில் வர்க்கம்னு போடலாம். இப்போ பாருங்கள், இந்த கணித தொடர்பில் நீங்கள் என்ன செய்யலாம், இந்த P வர்க்கத்தையும் வெட்டலாம். அதே மாதிரி அப்போ இந்த P வர்க்கத்தையும் வெட்டினா ஃபைனலாக கேபிக்குரிய கோவை எப்படி வரப்போகுது, அது எளிய வடிவம் எப்படி வரும், கேபி சமன் XH2 இதில் வர்க்கம் தர XH2 தர Pன்னு வரும். கீழே என்ன வரப்போகுது, XH2S அதில் வர்க்கம்னு வரும். இப்போது கேபிக்குரிய மிகவும் எளிய வடிவத்தை எடுத்துட்டோம். இப்போ இந்த எளிய வடிவத்தில் கேபிக்குரிய கணித தொடர்பு எடுக்கிறேன். இப்போ உங்களுக்கு என்ன தேவை, H2 மூல் பின்னம் தேவை, S2 மூல் பின்னம் தேவை, H2S மூல் பின்னம் தேவை. அதே மாதிரி வளமையாக ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி என்ன, நீங்கள் கணித தொடர்பு எடுக்கணுமா இருந்தால் உங்கள் தந்த கணியங்கள் சார்பாக வரணும். அப்போ எனவே தந்த கணியம் P வருது. இப்போ அடுத்தது என்ன, உங்கள் தந்த கணியம் X வரணும். அப்போ எனவே இப்போ மூல் பின்னத்தை நீங்கள் என்ன செய்யணும், X சார்பில் பிரதியிடணும். அப்போ இப்போ பாருங்கள், கேபிக்குரிய கணித தொடர்பு எடுக்கிறதுக்கு என்ன தேவை, H2 S2 H2S மூல் பின்னம் தேவை. இப்போ மூல் பின்னத்தை கணிப்போம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த சமன்பாட்டிலே நான் டிரெக்டாக மூல் பின்னத்தை கணிச்சிடேன். மூல் பின்னம் இப்போ பாருங்கள், முதலாவது H2S மூல் பின்னத்தை கணிப்போம். H2S மூல் பின்னம் என்ன வரப்போகுது, மூல் பின்னம்ன்ற வளமை என்ன உங்களுக்கு தெரியும், குறித்த மூல எண்ணிக்கையின் கீழ் மொத்த மூல எண்ணிக்கை, தொகுதியில் மொத்த மூல எண்ணிக்கை. இப்போ இதில் உங்களுக்கு தெரியும், முதலாவது மூல் பின்னத்தை கணிக்கிறதுக்கு முதல் தொகுதியின் சமநிலை தொகுதியின் மொத்த மூல் எண்ணிக்கை. மொத்த மூல எண்ணிக்கைன்னு வரப்போகுது, சமநிலையில் யார் இருச்சார் இந்த தொகுதிக்குள்ள H2S இருச்சார், அவரோட மூல எண்ணிக்கை என்ன N-2A ப்ளஸ் அடுத்தது என்ன H2 இருச்சார் 2A ப்ளஸ் அடுத்தது என்ன S2A. இப்போ எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னு சொன்னால் 2 - A + 2A போக N + A வரும். அப்போ சமநிலையில் இருக்கிற மொத்த தொகுதியில் மொத்த மூல எண்ணிக்கை என்ன வரப்போகுது, N + A வரும். அப்போ இதை அடிப்படையாக வச்சு இப்போ மூல் பின்னத்தை எழுதுனீங்கன்னு சொன்னால் இப்போ பாருங்கள், H2S மூல எண்ணிக்கை N - 2A கீழ் N + A வரும். அதே மாதிரி H2 மூல் பின்னம் வந்து 2A கீழ் N + A வரும். அதே மாதிரி S2 வந்து A கீழ் N + A வரும். அப்போ இதுதான் சமநிலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாயுநிலை பதார்த்தங்களை
மூல் பின்னம் மாதிரி. இப்போ இந்த மூல் பின்னத்தை என்ன செய்யுங்க, கொண்டு வந்து கேபிக்குரிய கணித கோவையில் பிரதியிடுங்க. அப்போ ஓகே, இப்போ பாருங்கள். அப்போ எனவே கேபிக்குரிய கோவை என்ன வரப்போகுது, கேபி சமன் இந்த சமன்பாட்டின்படி H2 மூல் பின்னம். இப்போ உங்களுக்கு தெரியும் H2 மூல் பின்னம், H2 மூல் பின்னம் இந்த 2a இன் கீழ் n + a. அப்போ பாருங்கள் 2a இன் கீழ் n + a அதோட வர்க்கம் தர S2 மூல் பின்னம். S2 மூல் பின்னம் a + a இன் கீழ் n + a இன்ட்டு பின்னு வரும். கீழே என்ன வரப்போகுது, H2s மூல் பின்னம். இங்கே H2s மூல் பின்னம் உங்களுக்கு தெரியும் n - 2a இன் கீழ் n + a, அதாவது n - 2a இன் கீழ் n + a இதர வர்க்கம். இப்போ நீங்கள் இதை எளிய வடிவத்துக்கு சுருக்கினா போதும். இப்போ பாருங்கள், இந்த n + a வர்க்கத்தையும் n + a வர்க்கத்தையும் சுருக்கலாம். அப்போ சுருக்குனா இதில் எளிய வடிவமாக வரப்போகுது கேபி சமன். இப்போ உங்களுக்கு தெரியும் 2a, இது வந்து 2a வர்க்கம். அதே மாதிரி இது a ஊராம் அடுக்கு. அப்போது அது பெருக்கத்தில் என்ன வரப்போகுது, 4a கணம்னு வரும். 4a கணம் இன்ட்டு பின்னு வரும். அதே மாதிரி கீழே என்ன வரப்போகுது, கீழே n - 2a அதோட வர்க்கம் இன்ட்டு n + a வரும். அதாவது இந்த n + a வந்து கீழே வரப்போகுது. இப்போ இது எளிய வடிவமாக. இப்போ பாருங்கள், இப்போ இதான் கேபிக்குரிய கணித தொடர்பு. இப்போ நம்மளுக்கு தெரியும் வளமையாக ஒரு கணித தொடர்பு கேட்குறாங்கன்னு சொன்னால் அவங்க தந்த கணியம் சார்பாக தான் இருக்கணும். அவங்க தந்த கணியத்தில் பி மட்டும்தான் இருந்துச்சு. ஏன்றது நம்ம எடுத்த கணியம், என்னன்றது நம்ம எடுத்த கணியம். அப்போ எனவே இந்த ஏ என்ன செய்யணும், அவங்க ஏற்கனவே தந்த எக்ஸுன்ற கணியம் சார்பாக என்ன செய்யணும், பிரதியிடணும். இப்போ எப்படி எக்ஸுன்ற கணிதம் சார்பாக பிரதியிடுறன்றதை பார்ப்போம். அப்போ இப்போ பாருங்கள், இப்போ நம்ம கேபிக்குரிய கணித தொடர்பு எடுத்துட்டோம். அதில் ஏஎன் என்று நம்ம எடுத்த கணியங்கள் வருது. அப்போது அந்த கணியங்களை எக்ஸ் சார்பாக, அவங்க தந்த கணியம் எக்ஸ் சார்பாக பிரதியிடணும். அப்போ பிரதிக்கிறதுன்னு சொன்னால் ஏஎன்னை எப்படி எக்ஸ் சார்பாக பிரதிக்கிறது. இப்போ எக்ஸுன்றது உண்மையாக என்ன, பின்னம். அதாவது கூட்டற்பிரிகை அடைஞ்ச H2s பின்னம். இப்போ வளமையாக பின்னம்னு சொன்னால் என்ன, கூட்டற்பிரிகை அடைஞ்ச அளவின் கீழ் ஆரம்ப அளவுன்னு வரும். அப்போ எனவே H2s கூட்டற்பிரிகை பின்னம் எக்ஸுண்டா அது எப்படி இனங்காண்டு, அது எப்படி அந்த எக்ஸை கண்டுபிடிக்கிற. இப்போ கூட்டற்பிரிகை பின்னம்டா என்ன, கூட்டற்பிரிகை அடைஞ்ச அளவு யார பின்னத்தை நீங்கள் எடுக்க போகிறீங்களோ அவர கூட்டற்பிரிகை அடைஞ்ச அளவின் கீழ் ஆரம்ப அளவுன்னு வரும். இப்போ யார கூட்டற்பிரிகை பின்னம், இது H2s. அப்போ பாருங்கள், H2s கூட்டற்பிரிகை அளவு என்ன, நம்ம எடுத்த கணியம் சார்பாக 2a, அவர் ஆரம்ப அளவு என்ன a. அப்போ எனவே கூட்டற்பிரிகை பின்னம் என்ன வரப்போகுது, கூட்டற்பிரிகை அடைஞ்ச அளவு 2a, அவர் ஆரம்ப அளவு என்று வரும். இப்போ இதை என்ன செய்வோம் சொன்னால், அப்போ எனவே இப்போ நம்மளுக்கு தெரியும் எக்ஸ் சமன் என்ன, 2a இன் கீழ் என்று வரப்போகுது. இப்போ என்ன செய்யணும், ஏற்கனவே சமன்பாட்டில் என்ன ஏஎன் வருது. அப்போ எனவே ஏஎன்னை வந்து எக்ஸ் சார்பில் கொண்டு வரணும். அப்போ எப்படி கொண்டு வர, இப்போ நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் ஏஎன்னை எக்ஸ் சார்பில் கொண்டு வரேன்டா. இப்போ நான் என்ன செய்கிறேங்கன்னா, இந்த சமன்பாட்டில் என்ன வந்து ஏஎக்ஸ் சார்பாக பிரதியிடு. அப்போ எப்படி வரப்போகுது, என் சமன் 2a இன் கீழ் எக்ஸ் என்று வரும். அப்போ இப்போ இந்த சமன்பாட்டில் நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் என்னுக்கு பதிலாக 2a இன் கீழ் எக்ஸை பிரதியிட போகிறேன். அப்போ பிரதியிட்டால் எப்படி வரும், இப்போ கேபி சமன் 4a³ இன்ட்டு பின்னு வரும். கீழே n - 2a அதில் வர்க்கம். இப்போ என்னுக்கு பதிலாக 2a இன் கீழ் எக்ஸை பிரதியிடும். இப்போ என்னுக்கு பதிலாக 2a இன் கீழ் எக்ஸ் மைனஸ் 2a இதில் முழுவதின் வர்க்கம் தர என்னுக்கு பதில் என்னத்தை போடணும், 2a இன் கீழ் எக்ஸ், 2a இன் கீழ் எக்ஸ் ப்ளஸ் ஏன்னு வரும். இப்படி வரப்போ இப்போ இது இன்னும் மேலும் சுருக்கிட்டு போகிற சந்தர்ப்பத்தில் கடைசியாக ஒரு ஃபைனலாக ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சர் என்னன்னு பார்ப்போம். ரைட், இப்போ பாருங்கள். அப்போ எனவே கடைசியாக வந்து கேபிக்குரிய கோவை இப்படி வருது. இப்போ இதை மேலும் சுருக்குவீங்களா, அந்த எப்படி வரும்னு சொன்னால் பாருங்கள். இது எப்படி சுருக்குறேன்னு சொன்னால் மேலே இருக்கிற 4a³ இன்ட்டு பி அப்படியே வரத்தக்கன. இப்போ கீழே இந்த பகுதி எடுத்தீங்கன்னு சொன்னால் இப்போ இதில் வந்து நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இப்போ பாருங்கள், இந்த எக்ஸை வந்து என்ன செய்கிறேன், பொதுவாக எடுக்கிறேன்.
அதாவது நீங்கள் எக்ஸை பொதுவாக எடுக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த எக்ஸ் வந்து இதோட சேர்த்து பெருக்கப்படும். அதே மாதிரி இங்கே எக்ஸை பொதுவாக எடுக்கிறதுல இந்த ஏயோட பெருக்கப்படும். அப்படி பெருக்கப்படக்கில் என்ன வரப்போ மேலே வச்சதில் மாற்றங்களை 4a³ இன்ட்டு பி. எக்ஸை பொதுவாக எடுக்கிறதுல எக்ஸ் பொதுவாக வரும். இப்போ என்ன 2a, இந்த 2aயில் மாற்றங்களில் எக்ஸ் பொதுவாக எடுக்கிறதுல இங்கே பெருக்கப்படக்கில் என்ன 2a இன்ட்டு எக்ஸ். அதே மாதிரி இங்கே எக்ஸை பொதுவாக எடுக்கிறதுல 2a + a இன்ட்டு எக்ஸ்னு வரும். இப்போ என்ன செய்யலாம்? இப்போ இந்த இதில் வந்து இந்த கோவையில் நீங்கள் இந்த 2a என்ன செய்யலாம்? பொதுவாக எடுக்கலாம். அதாவது ப்ராக்கெட்டுக்கு வெளியில், அதாவது இந்த 2a வர்க்கத்தை பொதுவாக என்ன செய்யணும்? ப்ராக்கெட்டுக்கு வெளியில் எடுக்கலாம். அதே மாதிரி இந்த எக்ஸ் வர்க்கத்தையும் ப்ராக்கெட்டுக்கு வெளியில் எடுத்தால் என்ன வரப்போகுது? மேலே இருக்கிறதில் மாற்றங்களை 4a³ இன்ட்டு பி என்ன வரப்போகுது? 2a வர்க்கத்தின் கீழ் எக்ஸ் வர்க்கம்னு வரும். அதே மாதிரி இங்கே நீங்கள் என்ன செய்யலாம்? இந்த ஏயை வந்து என்ன செய்யுங்க? ஏயையும் இங்கே இருக்கிற கீழே எக்ஸையும் வந்து ப்ராக்கெட்டுக்கு வெளியில் எடுங்க. ப்ராக்கெட்டுக்கு வெளியில் எடுக்கிறதுல என்ன வரப்போகுது? ஏயின் கீழ் எக்ஸ்ன்னு வரும். அதே மாதிரி என்ன ஏயின் கீழ் எக்ஸ்ன்னு வரக்கில் இங்கே இருக்கிற 2 + x, அப்போ இந்த 2 + x அப்படியே வரப்போகுது. அதே மாதிரி இங்கே 2a வர்க்கத்தையும் எக்ஸ் வர்க்கத்தையும் பொது வர்க்கத்தில் என்ன வரப்போ 1 - x வர்க்கம்னு என்ன செய்யும்? ப்ராக்கெட்டுக்குள்ளுக்கு வரும். இப்போ என்ன செய்யலாம் நீங்கள்? இப்போ இந்த 2a வர்க்கம் இந்த a வர்க்கம் சரியா, இந்த 2a வர்க்கம் இந்த a வர்க்கம் வந்து பெருக்கப்படக்கில் என்ன வரப்போகுது? சரி, இது 2a முழுவதின் வர்க்கமாக. இப்போ இந்த 2a வர்க்கம் a பெருக்கப்படக்கில் என்ன வரப்போகுது? 4a கணம்னு வரும். 4a கணம். அந்த 4a கணம் மேலே 4a கணம் நீக்கப்படும். அதே மாதிரி இந்த எக்ஸ் வர்க்கம் எக்ஸ் பெருக்கப்படக்கில் எக்ஸ் கணம் வரும். அந்த எக்ஸ் கணம் வந்து மேலே வரும். அதே மாதிரி பி அப்படியே மேலே வரும். அப்போ இங்கே இருக்கிறது என்ன? 1 - x வர்க்கம், அதோட 2 + x. அப்போ எனவே இவங்க கேட்ட கேள்வியில் கேபிக்குரிய கணித தொடர்பு என்ன? எக்ஸ் கணம் இன்ட்டு பி 1 - x வர்க்கம் இன்ட்டு 2 + x. பாருங்கள், அவங்க கேட்ட கேபிக்குரிய கணித தொடர்பு பாருங்கள், அவங்க தந்த கணியம் பி எக்ஸ் சார்பில் மட்டும் வந்துடுது. இப்படித்தான் பாஸ் பேப்பரில் இப்படி ஒரு கால்குலேஷன் வினா ஒரு கணித தொடர்பு கேட்டு வந்தால், அதாவது எந்த ஒரு கால்குலேஷன் கேள்வியாக இருந்தாலும் நீங்கள் என்ன யோசிச்சோன்னு சொன்னால், அவங்க கேட்குற கேள்விக்குரிய நீங்கள் படித்த சமன்பாடுகள் என்ன, அந்த சமன்பாடை வச்சு எப்படி அவங்க தந்த கணியங்கள் சார்பாடுகள்னு யோசிச்சோணும். அதை அடிப்படையாக வச்சு நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக படிப்படியாக போவீங்களா இருந்தால் ஈஸியாக ஆன்சர் எடுக்கலாம். இப்போ இங்கே நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்காக வேண்டி தான் ஃபுல் ஸ்டெப்பாக எல்லா விஷயத்தையும் எழுதுறேன். நீங்கள் உண்மையாக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களுக்கு ஒரு 2-3-4 நிமிஷத்துக்குள்ள நீங்கள் என்ன செய்யலாம்? ஆன்சர் எடுத்துடலாம். இப்போ உங்களுக்கு விளங்குறதுக்காக வேண்டி உள்ள விஷயங்களை நான் கதைச்சிடேன். ஒவ்வொரு விஷயமாக சின்ன விஷயமாக விளங்கப்படுத்துகிறேன். ஆனால் உங்களுக்கு நல்ல மெட்ஸ் நாலேஜ் இருந்தால் இந்த சுருக்கள் ஈஸியாக இருந்து மரமலை நீங்கள் என்ன செய்யலாம்? ஆன்சர் எடுத்துடலாம். குயிக்காக ஆன்சர் எடுக்கலாம். அப்போ எனவே ஒரு கேள்வியை அணுகிற முறை இப்படி தான். ஒரு கால்குலேஷன் கேள்வியாக இருந்தால் அதில் அணுகிற முறை வந்து இப்படி தான். இந்த முறையில் நீங்கள் அணுகுவீங்களாக இருந்தால் ஈஸியாக வந்து பிழை இல்லாமல் சரியான முறையில் ஆன்சரை எடுக்கக்கூடியதாக. அப்போ எனவே இந்த கேள்விக்குரிய ஆன்சர் 3வது ஆன்சர் அது. அப்போ பாருங்கள், இந்த கேள்விக்குரிய ஆன்சர் எடுத்துட்டோம். அப்போ எனவே எந்த ஒரு கால்குலேஷன் கேள்வியாக இருந்தாலும் இதே பேட்டர்னில் நான் விளங்கப்படுத்தின இதே பேட்டர்னில் எல்லா கேள்வியும் செஞ்சு பாருங்கள், சரியான முறையில் ஆன்சர் வரக்கூடியதாக இருக்குது. இப்போ இந்த வீடியோட கடைசி பகுதியில் இருக்குது. இந்த கடைசி பகுதியில் நான் உங்களுக்கு இதோட சம்மந்தப்பட்ட சில வினாக்களை வந்து ஏற்கனவே கடந்த காலங்களில் கேட்கப்பட்ட வினாக்களை இதோடய சேர்ந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டு அதை உங்களோட ப்ராக்டிஸுக்கு செஞ்சு பாருங்கள். இதே பேட்டர்னில் வந்து செஞ்சு பாருங்கள். சேம் டைம் இந்த வீடியோ புதுசாக பார்க்கலாம் கட்டாயம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த அடுத்தடுத்த வீடியோ போடணுமா இருந்தால் உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் மிக முக்கியமாக இருக்குது. எனவே கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த லிங்கை வந்து சேனலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி குரூப்ஸுக்கு கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அப்போ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். இதோட உங்களுக்கு கேள்விகளை தாரேன், கேள்வியை செஞ்சு பாருங்கள். அடுத்த வீடியோவில் இது 2வது வீடியோ. அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான கேள்வியோடு வந்து அடுத்த வீடியோவில் உங்களை சந்திச்சிடுறேன். அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.